நிஜமாவே வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து ரோஹிணிக்கு இப்படி எல்லா பக்கத்தை வந்து நெருக்கடி அப்படியே அதிகரிச்சுட்டே தான் போகுது. ஒரு பக்கம் அந்த கிறிஸ் விவகாரத்தில் என்ன நடக்க போகுது, ஏன்னா அந்த ஸ்கூலுக்கு வந்து கண்டிப்பாக அண்ணாமலையை கொண்டு போய் அந்த ஸ்கூலில் அவர் ஒர்க் பண்ணுற மாதிரி காமிச்சதில் ஒரு ட்விஸ்ட் இருக்கும். அது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து மலேசியா ஆட்கள் அப்படின்னு 2 பேர்த்த கூப்பிட்டு வீட்டிலேயே வச்சு இப்போ வந்து அவங்க எனக்கு எல்லா இடத்துலையும் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, இந்த டவரில் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க அப்படி அப்படின்னா வந்து இந்த ஒரு பொண்ணு, அதுவும் மலேசியா பொண்ணு அப்படின்னா எங்கே படித்தாங்க, எங்கே இருக்காங்க, என்ன ஏரியா, அதே மாதிரி வந்து அவங்க அப்பா என்ன பிஸ்னஸ் பண்ணார், இப்போ உள்ளே இருக்காராம என்ன ஆச்சு அப்படிங்கிறலாம் கேட்க ஆரம்பித்தா இவங்க எதையாவது சொன்னால் இதெல்லாம் ஈஸியாக வந்து இன்டர்நெட்லேயே தேட முடிஞ்ச விஷயங்கள். இந்த குடும்பமே கண்டுபிடிச்சிருக்கலாம். ஆனால் அந்த குடும்பம் வந்து ஓவராக வந்து நம்பிக்கை வச்சிருக்கிறதுனால இப்போ அது அவங்க அதுக்கு கேட்காம இருக்காங்க. கொஞ்சம் லைட்டாக பணப்பைத்தியங்களாக இருக்கிறதுனாலையும் கேட்காம இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. ஸோ ஆனால் இந்த வந்தவங்களுக்கு அதெல்லாம் அவசியம் இல்லைல்ல. ஸோ அவங்க அதை கேட்டு கண்டுபிடிச்சி இவங்க வந்து அடடா ஏதோ ஒன்று தப்பாக இருக்குது இந்த பொண்ணுகிட்ட, இந்த பொண்ணு சொல்கிற பாதி விஷயம் கரெக்டாக செட் ஆகலையே அப்படின்னு துபாய்க்கே போகாமல் இந்த துபாய் குறுக்கு தெருங்கிற மாதிரிலாம் வந்து ஏதாச்சும் பேசுகிற மாதிரி விஷயங்களை மலேசியாலையும் சொல்லுவாங்க இவங்க. அப்படிங்கிறதுனால இந்த அவங்களோட டவுட் வர இந்த டவுட்டை வந்து அவங்க லைட்டாக வெளிப்படுத்த எப்படியாச்சும் ரோஹிணி சமாளித்தாலும் முத்துக்கும் மீனாவுக்கும் பெருசாக டவுட் வரப்போகுது. இதே டவுட்டு இப்போ ரவி ஸ்ருதிக்கு மட்டும் வந்தால் போதும். முத்துக்கு டவுட் வந்தால் கூட முத்து ஏதாச்சும் கேட்டு விட்டுருவார். ஸ்ருதிக்கு டவுட் வந்தால் ஸ்ருதி தேடி கண்டுபிடிச்சிருவாங்க. அதை வச்சு என்ன நடக்குதுங்கிறத பார்க்கலாம். கூடவே வந்து பொங்கல் வரப்போது. பொங்கலுக்கு நிறைய வந்து சூப்பரான கலெக்ஷன்ஸ் ஃப்ளிப்கார்ட் அண்ட் மிந்த்ராவில் வந்துட்டு இருக்கு. ஸோ ஃப்ளிப்கார்ட் அண்ட் மிந்த்ராவுடைய சில ப்ராடக்ட்ஸ்லாம் நம்மளுடைய டிஸ்கிரிப்ஷன்லேயே இருக்குது. அப்படியே கீழே ஒரு ஷாப்பிங் பட்டன் ஒன்று இருக்கும் நம்ம வீடியோவில், அதையும் கிளிக் பண்ணால் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணலாம். பிடிச்சிருந்தா வாங்கிக்கோங்க. ப்ளஸ் கூடவே ரோகிணிக்கு ஒரு பெரிய ஆப்பு காத்துட்டு இருக்குங்கிறத பற்றி உங்களுடைய கருத்து என்ன? மாட்டுவாங்களா மாட்ட மாட்டாங்களா இல்லை லேட் ஆகும்னு நினைக்கிறீங்களாங்கிறதையும் சொல்லுங்கள். தேங்க்யூ.